அம்மா கிட்ட ஐயோ வேணாம், ஏம்மா கிட்ட சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க, அது இல்லைன்னு தெரிஞ்சா இங்கேயே எல்லாரையும் போட்டு உருட்டி எடுத்துருவாங்க. அப்பா கிட்ட சொல்லலாமா? ஐயோ வேணாம், நாடிமுத்து அங்கிள் வேற கூடயே இருக்காரே. கரெக்ட், சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுறதே மேல். ஏமா கிட்டே சொல்லிடுவோம், படிச்ச மாடர்ன் பொண்ணு, கண்டிப்பா புரிஞ்சுப்பா. ஏய் சொல்றேன், நீ வா. என்னடா உனக்கு சும்மா சும்மா கூப்பிட்டு இருக்க? யாருக்கும் தெரியாம ஏமா கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்லி மேல வரைக்கும் கூட்டு வாயேன். ஓ, சின்ன நீ கிட்ட பேச போறியா? மாப்ள ஹேமா கிட்ட தனியா பேசணும்னு ஆசைப்படுறான்டா. மாம்சே, நான் தான் மணிய பார்க்க சுவரேறி குதிச்சு பல சாகசங்களை எல்லாம் செய்ய வேண்டியதா போச்சு. பாவம் சின்ன சிறுசுங்க ஏதோ மனசு விட்டு பேசணும்னு ஆசைப்படுறாங்க. பர்மிஷனை கொடுங்க மாம்சே. நான் என்னமோ பேசக்கூடாது தடுத்த மாதிரி பேசுற கண்ணே, கூட்டிட்டு போய் பேசு கண்ணு. நல்லபடியா பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்குங்க. சரிப்பா. கூப்பிடுறான்ல, போய் பேசிட்டு வாமா. சுடரமணி கூட்டிட்டு போங்க. சரிங்கம்மா, போயிட்டு வாமா. வா 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 வா. மருமகளே மருமகளே வா வா, ஓ வலது காலை எடுத்து வச்சு வா வா. பேசிக்கோங்க. வா. ஏதோ பேசணும்னு கூப்பிட்டீங்க. சாரிங்க, உங்ககிட்ட எப்படி சொல்லனே தெரியல. அண்ணன் கல்யாணம் முடிஞ்சதும் பேசலான் இருந்தேன், ஆனா அதுக்குள்ள இப்படி அவங்க பெரியவங்க அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க, அது நல்ல விஷயம்தான். ஆனா எனக்கு தான் ஏதோ சொல்ல வரீங்க, சட்டுன்னு சொல்லிடுங்க. எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. எனக்கும் தான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. ஆக்சுவலா பார்க்கும்போது மனசுக்குள்ள சொல்லலான்னு தோணுது, ஆனா அத சொல்ல வரும்போது தான் வார்த்தை, அந்த வார்த்தை புரிஞ்சு போச்சு மாப்ள, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. மாப்ள, ஹேமாவை நினைச்சு பார்க்கும் பொழுது உன் மனசுல கவிதை அருவி மாறி கொட்டுது. ஆனா அத சொல்லணும்னு நினைக்கும் பொழுது அந்த எழுத்துக்கள் வார்த்தை, அந்த வார்த்தைகள் தான் வரமாட்டேங்குது. இல்லையாடா மாப்ள? கவிதை கவிதைடா மாப்ள. ஏய், என்ன ஏன்டா முறைக்கிற? நாங்க எதுவுமே கேட்கலடா மாப்ள. எதுவா இருந்தாலும் தனியா ஹேமா கிட்டயே சொல்லு, ஹேமா மட்டும் கேட்கட்டும். ஏங்க, சுத்தி இங்க சனி பகவான் படங்களா இருக்கு. இப்போ சகுனம் சரியில்லை, நம்ம இன்னொரு நாள் பேசுவோம். சாரிங்க, சரி சாவடிச்சிருவேன், போயிருங்க. பாத்து போடா. அவர் ஏதோ சொல்ல வந்தாருங்க. அதான் எல்லாத்தையுமே சொல்லிட்டானேம்மா. புரியலையா? மாப்பிள தான் சொல்லிட்டானே, வார்த்தைகள் வரமாட்டேங்குதுன்னு. காதல்ல வாய் பேசாது, கண்கள் தான் பேசும். அதுக்கு பேரு தான் காதல்னு சொல்லுவாங்க. அத நாம தான் புரிஞ்சுக்கணும். காதல் வந்துருச்சு, ஆசையில் ஓடி வந்தேன். பாலும் பழமும் தேவையில்ல, அட தூக்கம் இல்ல, சீக்கிரமா போ. பேசிட்டியாப்பா? வாங்க. இங்க மாமா அவர்களே, ஹேமா கிட்ட பேசுறதுக்கு மாப்பிள மனசுல 1000 விஷயங்கள் இருக்குதான், ஆனா பேசுறதுக்கு வார்த்தைகள் வரமாட்டேங்குதான். அநியாயத்துக்கு வெக்கப்படுறான் மாம்சே. மாம்சே, நீங்க தான் எதை எடுத்தாலும் அதுக்கு விளக்கங்கள் கொடுப்பீங்களே, இதுக்கு ஒரு நல்ல விளக்கத்தை கொடுங்க மாம்சே. அண்ணா, நீ சின்ன நிக்கிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்றேன்னு தான் பார்க்க வந்தோம். ஆனா நீ தேர மாட்ட. வேஸ்ட் நீ. பா, கிராமத்து பசங்க கூட தைரியமா சொல்லிடுவாங்கப்பா. சிட்டில படிச்சவன் எப்படி வேர்த்து கொட்டுறான்னு பாத்தீங்களா?
அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கூச்ச சுபாவம், அப்படியே வளர்ந்துட்டான். மாப்பிள்ளைய பாரு. சுடர் அந்த பூ எடுத்துட்டு வா. ஆனா போட்டோ ஷூட்ல நல்ல காதல சொல்லி கொடுத்தானே சின்ன மாப்பிள்ள. ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இருமா. என் பிள்ளைய கட்டிக்கிட்டு நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து 100 வருஷம் தீர்க்காயுசா இருக்கணும். சரி, எப்ப நிச்சயம் பண்ண போறீங்க? இனிமே நிச்சயம் எதுக்கு? அதான் எல்லாம் இங்கேயே முடிஞ்சு போச்சே. நேரா முகூர்த்தம் தான். அந்த பண்ணாரி அம்மனே நேர்ல பார்த்த மாதிரி இருக்கு தாயி. தங்கச்சேலை மாதிரி இருக்க தாயி. உன்னை கண்ணார பார்க்க தான் உங்க ஆத்தாளுக்கு கொடுத்து வைக்காம போச்சு. கேள்வி வந்தமா நலங்கு வச்சம்மா போனமான்னு இல்லாம வை ஃபீலிங்ஸ். நீ ஏதாவது சொல்லிட்டு போயிடுவ. இந்த சின்ன பொண்ணு ஏன் நான் அவளுக்கு அம்மாவா இருந்து எல்லாம் செய்யலையான்னு கேட்பா. அண்ணா நீ எல்லாம் எனக்கு அம்மா ஆயிட முடியாதுன்னு திருப்பி கேட்பா. இவங்க 2 பேரும் சண்டை போட்டு தெருவே நாரணும். நீ சிண்டு பிடிக்க வேற இடமா இல்ல. வந்ததுக்கு வெத்தலை பாக்கு போட்டுட்டு கிளம்பிக்கிட்டே இரு. வாங்க மாப்பிள்ள.